நிலையான அன்பு ஒன்று உண்டு, நிஜமான அன்பு ஒன்று உண்டு, நிஜமான அன்பு ஒன்று உண்டு, நிலையான அன்பு ஒன்று உண்டு, நிஜமான அன்பு ஒன்று உண்டு, நிஜமான அன்பு ஒன்று உண்டு. அந்த அன்பு பெரிது, ஆற்றல் பெரிது, நேசம் பெரிதுதான். அந்த அன்பு பெரிது, ஆற்றல் பெரிது, நேசம் பெரிதுதான். நிலையான அன்பு ஒன்று உண்டு, நிஜமான அன்பு ஒன்று உண்டு, நிஜமான அன்பு ஒன்று உண்டு. மனிதரின் அன்பு மாறிவிடும், தாய் தந்தை அன்பு மாறக்கூடும். மனிதரின் அன்பு மாறிவிடும், தாய் தந்தை அன்பு மாறக்கூடும். இயேசுவின் அன்பு நிலையானது, என் நேசரின் அன்பு நிஜமானது. இயேசுவின் அன்பு நிலையானது, என் நேசரின் அன்பு நிஜமானது. அது அழியாது, ஒளியாது, மறையாது, மாறாதது, என்றும் மாறாதது, என்றும் மாறாதது. நிலையான அன்பு ஒன்று உண்டு, நிஜமான அன்பு ஒன்று உண்டு, நிஜமான அன்பு ஒன்று உண்டு. அந்த அன்பு பெரிது, ஆற்றல் பெரிது, நேசம் பெரிதுதான். அந்த அன்பு பெரிது, ஆற்றல் பெரிது, நேசம் பெரிதுதான். நிலையான அன்பு ஒன்று உண்டு, நிஜமான அன்பு ஒன்று உண்டு, நிஜமான அன்பு ஒன்று உண்டு, நிஜமான அன்பு ஒன்று உண்டு. அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே இந்த நாளின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். ஏன் இந்த வார்த்தை, ஏன் இப்படியாக போதிக்கப்படுகிறது என்றெல்லாம் நாம் சிந்தித்து கொண்டே இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையே நம்மை தேற்றுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை வல்லமையுள்ளது, ஆண்டவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, ஆண்டவருடைய வார்த்தை மாற்றங்களை கொடுக்கக்கூடியது. அந்த மாற்றத்திற்காக தான் நாம் அனுதினமும் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம், ஆண்டவரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்போம், அதன்படி வாழ்வதற்கு வளர்வதற்கு நம்மை நாம் அர்ப்பணிப்போம். லூக்கா 24வது அதிகாரம் 25வது வசனம். விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. இயேசுவின் சீடர்கள் அவர் மேல் அளவு கடந்த அன்பும் கரிசனையும் உடையவர்கள். எனவேதான் அவர்கள் இயேசுவின் மரித்த சரீரத்தை பார்த்து அதற்குரிய மரியாதைகளை செலுத்தும்படி கல்லறையை நோக்கி சென்றார்கள். ஆனால் அந்த அன்பையும் கரிசனையும் கண்டு கல்லறைக்கு வந்த அவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாராட்டவில்லை.
அன்பையும் கரிசனையும் விட அவர்களிடம் அவர் விசுவாசத்தையும் விசுவாசம் சார்ந்த செயல்பாட்டையும் அதிகமாக எதிர்பார்த்தார். விசுவாசத்தோடு இணைக்கப்படாத அவர்களின் அன்பை அவர் மெச்சாமல் அவர்களை கடிந்து கொண்டார். மரித்து போன அவரை உயிரோடு எழுந்தவராக கலிலேயாவில் அவர்கள் பார்க்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். தம்மை கலிலேயாவில் வந்து சந்திக்கும்படி மரிக்கும் முன்னரே அவர்களுக்கு அவர் தெளிவாக சொல்லியிருந்தார். அதனை விசுவாசித்து அதற்கேற்றபடி செயல்படாமல் சீடர்கள் அன்பினால் கல்லறையை நோக்கி ஓடினார்கள். பல கிறிஸ்தவ மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் அளவு கடந்த அன்பும் ஆர்வமும் பக்தியும் உடையவர்கள். அவர்கள் அவர் மேல் கொண்ட அன்பினால் அவருக்காக மிகுதியாக கொடுக்கவும் அவரை மிகுதியாக ஆராதிக்கவும் அவருக்காக துன்பப்படவும் ஆயத்தமாயிருக்கிறார்கள். அதே வேளையில் அவைகள் வேத சத்தியங்கள் சார்ந்ததாக இல்லை. அவர்கள் இயேசுவை தங்களுக்குள் காணவும் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருக்கு பிரியமாய் செயல்படவும் முன்வரவில்லை. அவர்கள் உண்மையான மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பின் அனுபவம், மறுபடியும் பிறந்த அனுபவம், தேவ ஆவியினால் வழிநடத்தப்படும் அனுபவம் ஆகியவற்றை குறித்து தீவிரமாக சிந்தித்து செயல்படவில்லை. இயேசுவுக்காக கொடுக்க வேண்டும், பல நல்ல செயல்களை செய்ய வேண்டும், அவரை நன்றாக புகழ வேண்டும், பாட வேண்டும் என்றெல்லாம் விரும்புகின்றனர். ஆனால் அவருடைய வார்த்தைகளின்படி அவருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்பதிலேயோ கவனம் செலுத்தவில்லை. எனவே அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து செயல்படாத அவர்கள் தங்களுடைய அன்பான செயல்களுக்கு பலனடையவில்லை. வெறும் உணர்ச்சி மயமான பக்தியும் அன்பும் போதாது. தேவ விருப்பங்களின்படி வாழுகின்ற விசுவாசம் மிகவும் தேவை. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் நாம் சிந்தித்து பார்ப்போம். நான் ஆண்டவர் மீது அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்லுகின்றோம். நம்முடைய அன்பு ஆண்டவருடைய பார்வையில் எவ்வாறாக இருக்கிறது என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். விசுவாசத்திற்குரிய ஒரு அன்பை ஆண்டவர் விரும்புகின்றார். நம்முடைய வாழ்வில் அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு கூட இருக்கின்ற ஒரு அன்பை ஆண்டவர் மீது செலுத்த வேண்டும். ஆண்டவர், நான் என்னுடைய அநேக காரியங்களை அவர் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம் அல்லவா? ஆனால் ஆண்டவர் விரும்புகின்ற காரியம், நீங்கள் விசுவாசத்தோடு கூடிய ஒரு அன்பை எனக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். இன்றைக்கும் கூட ஆண்டவரே, அப்படிப்பட்ட அன்பை நாங்கள் பிரதிபலிக்க உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போம். ஆண்டவர் தாமே இந்த நாளையும் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஜெபிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் நீர் எங்களோடு கூட தெளிவாக பேசியிருக்கின்றீர். விசுவாசத்தோடு கூடிய ஒரு அன்பினை உம்மீது செலுத்த எங்களுக்கு கற்றுத்தாரும். அப்படி நாங்கள் செலுத்தும் பொழுது பிற மனிதர்களோடு சரியான அன்பை நாங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாய் வாழுகிறோமே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த வார்த்தையின்படி நடப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்குள் உம்முடைய அநாதி தீர்மானம் நிறைவேறுவதாக இந்த நாளையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள அன்பின் தகப்பனே. ஆமென், ஆமென். God bless you all.